ஹிந்தி படம் முஞ்சியா ஓடிடில இப்ப தமிழ்ல வந்துருச்சு. ஹாட் ஸ்டார்ல இது அவைலபிளா இருக்கு. தேவரா படத்துக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் ட்ரெய்லரோட கடைசியில் வரக்கூடிய இந்த பீட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ட்ரெய்லர் ஓவராலாவே பார்க்க நல்லா இருக்கு. கிராபிக்ஸ் மட்டும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கு. ஒரு சுறாமீனை காமிக்கிறாங்க, அதை டீசர்லயே பார்த்திருப்பீங்க. ஆனா இதுல இன்னும் க்ளோஸா காமிக்கிறாங்க. அதோட கிராபிக்ஸ் க்ளோஸா பார்க்கும்போது சரியில்லை. இப்படி ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் ட்ரெய்லர்ல கண்ணை உறுத்துது. ஆனா ட்ரெய்லர் ஓவராலா பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ரிவ்யூவும் அனிருத் இப்ப கொடுத்திருக்காரு. நல்லா ஃபயர் விட்டுருக்காரு. அனிருத் இப்படி ரிவ்யூஸ் கொடுத்த படங்கள் எல்லாமே ரீசெண்டா சூப்பரா போயிருக்கு. ஜவான், ஜெயிலர், லியோனு அவர் மியூசிக் போட்டு ரிவ்யூ கொடுக்காத படம் இந்தியன் 2. அந்த படம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சோ அதனால அனிருத் ரிவ்யூ கொடுத்தாலே படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சோ இந்த படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கொரட்டேல சிவா டைரக்ஷன்ல ஜூனியர் என்டிஆர், ஜான்வி கபூர், சைஃப் அலி கான் நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. செப்டம்பர் 27 படம் ரிலீஸ் ஆகும். அண்ட் இந்த படம் ஐமேக்ஸ் வெர்ஷன்ல வரப்போகுது. அதையும் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரீசெண்டா கடைசி உலக போர், நந்தன், லப்பர் பந்துன்னு ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல கடைசி உலக போரும் லப்பர் பந்து படமும் ஓரளவுக்கு நல்லா போறதே பண்ணி வந்திருக்கு. அதுலயுமே பாத்தீங்கன்னா கடைசி உலக போர் படத்தை விட லப்பர் பந்து படம் சூப்பரா போகுதுன்னு சொல்றாங்க. ரெண்டுத்துக்குமே வசூல் ரிப்போர்ட் இல்ல. ஆனா ரெண்டு படங்களுமே நல்லா போய்கிட்டு இருக்கு. கல்கியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கல்கி 2898 ஏடின்னு பேர் வச்சாங்க. இப்ப அடுத்து எடுக்க போற கல்கி 2க்கு கர்ணா 3102 பிசின்னு பேர் வைக்க போறதே பண்ணி வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பவன் கல்யாணோட ஓஜி மூவில சிம்பு ஒரு பாட்டு பாட போறதா ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அதை இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வேட்டையனோட ரிலீஸ் ட்ரெய்லர் அக்டோபர் 2 வரப்போறதே பண்ணி வந்திருக்கு. கார்த்தியோட மெய்யழகன் படத்துக்கான ட்ரெய்லர் நாளை காலைல 11 மணிக்கு வரப்போகுது. தி கோட் படம் இப்ப வரைக்கும் 438 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. இன்னைக்கு சண்டே. சோ இன்னைக்கு ஒரு 10 கோடிக்கு மேல வசூல் வந்திருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. படம் ரிலீஸ் ஆகி 2 வாரத்துக்கு மேல ஆகுது. இப்ப இந்த படம் 2 இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது. ஒன்னு தமிழ்நாடு, இன்னொன்னு நார்த் இந்தியா. இந்த 2 இடத்துலயும் படம் இன்னும் ரொம்ப சூப்பரா போகுது. கங்குவா செகண்ட் சிங்கிள் அக்டோபர் 2 வருதுன்னு சொல்றாங்க. இது உண்மையா? அண்டு கங்குவா ஆடியோ லான்ச் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஆடியோ லான்ச் வைப்பாங்க. எப்படியும் அக்டோபர் லாஸ்ட் இல்ல நவம்பர் ஸ்டார்டிங்ல நடந்துரும். கங்குவா செகண்ட் சிங்கிள் அக்டோபர் 2 வரப்போகுதுங்கிறது ஃபேன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சூர்யா 44 மூவில சூர்யாவுக்கு டிஎல் ரோலான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் வந்திருக்கு. ஆனா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்டின் கன்னட படமா இல்ல ஹிந்தி படமான்னு கேட்டிருக்காரு. இது கன்னட மூவி தான். தக்லைஃபோட ஓடிடி ரேட்ஸ் 150 கோடினா அப்ப 4 வார அக்ரிமெண்ட்டுக்கு தான் ஓடிடி போச்சான்னு கேட்டிருக்காரு. ஆமா 4 வாரம்னு தான் நியூஸ் வருது. வேட்டையனோட ஆடியோ லான்ச்சை பத்தி பேச சொல்லி கேட்டிருக்காரு. இதை பத்தி என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆடியோ லான்ச் நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்து முடிஞ்சிட்டு வேற இதை பத்தி ஹைலைட்டா என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அடுத்து ஆடியோ லான்ச் பிரீமியர் ஆகும்போது நான் சொல்றேன். சூர்யா 44ஓட டைட்டில் அப்டேட்டை கேட்டிருக்காரு. டைட்டில் அப்டேட் இப்போதைக்கு அவங்க கொடுக்கல. கங்குவா ரிலீஸ்க்கு அப்புறம் கொடுத்தா கரெக்டா இருக்கும். என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சூர்யா 44 மூவில பிரசாந்த் தான் வில்லனானு கேட்டிருக்காரு. பிரசாந்த் நடிக்க போறதா டாக்ஸ் தான் போச்சு. மத்தபடி இந்த வில்லன்னு சொல்றதெல்லாம் இப்போதைக்கு ரூமர் தான். குட் பேட் அக்லி விடாமுறிச்சு எவ்வளவு வசூல் பண்ணும், இதுல எதுக்கு எதிர்பார்ப்பு அதிகம்னு கேட்டிருக்காரு. எனக்கு ரெண்டுத்துக்குமே ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வசூல் எவ்வளவு வருங்கிறத நான் ப்ரெடிக்ஷன் பண்ணல. நம்ம ஒன்னு எதிர்பார்ப்போம், அது ஒண்ணு வரும். சோ அதனால படம் ரிலீஸ் ஆகட்டும். வசூல் வரும்போது நான் சொல்றேன். சூர்யாவோட மார்க்கெட்டுக்கு 1000 கோடி பாசிபிளானு கேட்டிருக்காரு. சூர்யாவோட மார்க்கெட்டுக்கு அது பாசிபிள் இல்ல. ஆனா கங்குவா டீம் அதை பாசிபிள் ஆக்குறாங்க. அதிகப்படியான தியேட்டர்ஸ்ல படம் வருது, நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல படம் வருது. சோ இந்த மாதிரி வசூலுக்கு என்னென்ன முக்கியமோ அது எல்லாத்தையும் அவங்க பண்றாங்க. ஸ்டுடியோ கிரீனோட சிஇஓ தனஞ்சயன் 1000 கோடி அடிப்பாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பென்ஸ் படம் எல்சிக்குள்ள வரப்போதுன்னா இந்த மூவில எஸ். சூர்யா ஃபகத் ஃபாசிலா நடிக்க போறதா டாக்ஸ் போச்சு. அப்ப ஃபகத் ஃபாசில் உள்ள வந்து அமர் கேரக்டர் உள்ள வருமா? அண்ட் லாரன்ஸுக்கு அடுத்து என்ன படம் வரும்னு கேட்டிருக்காரு. புல்லட் மூவி தான் வரும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு கேமியோ தான் இருந்தாலும் அதான் ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு. ஃபகத் ஃபாசில் பென்ஸ் மூவிக்குள்ள வரப்போறதா கன்ஃபார்ம் ஆகல. ஆனா அவர் உள்ள வந்து அமர் கேரக்டர் தான். அமரனுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஈவெண்ட் வச்சாங்க. அது அவங்களும் அனௌன்ஸ் பண்ணவே இல்ல. நீங்களும் அதை பத்தி பேசவே இல்ல. அது ஏன்னு கேட்டிருக்காரு. அந்த ஈவெண்ட் எதுக்கு அவங்க வச்சாங்க என்னன்னு நான் பார்க்கவே இல்ல. அவங்க பெருசா அது பில்டப்பும் பண்ணல. சோ அதனால இந்த ஈவெண்ட் பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதான் நான் சொல்லல. இந்த பாயிண்ட் நானே மறந்துட்டேன். அமிதாப் பச்சன் இருக்கிறதால நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வேட்டையனை கொண்டு போகலான்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. கரெக்ட் தான். ஆனா இந்த பாயிண்ட் அவங்க தவற விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 வார ஓடிடி அக்ரிமெண்ட்டுக்கு தான் படம் போனதா சொல்லப்படுது. மகேஷ் பாபு 29 படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஆனா படத்தை இன்னும் ஏன் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்கன்னு தெரியல. மேபி இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜப்பான் மூவிக்கான வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு 26 கோடி கிட்ட. உபேந்திராக்கு கூலி மூவில என்ன ரோல்னு கேட்டிருக்காரு. வில்லன் ரோல்னு தான் இப்போதைக்கு சொல்றாங்க. ஆனா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சுல்தான் மூவில கார்த்திக்கு பாடி கார்டா வந்தவரு WWE ரெஸ்லரானு கேட்டிருக்காரு. ரெஸ்லர் தான் சொல்றாங்க. நான் ஒரு மேட்ச் எல்லாம் பார்த்தது இல்ல. மொத்தமாவே நான் மேட்ச் பார்க்க மாட்டேன். ஆனா தேடி பார்க்கும்போது ரெஸ்லர் தான் அவரை சொல்றாங்க. பிரபாஸோட 1000 கோடி மூவிஸ ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2 மூவிஸ் தான். ஒன்னு பாகுபலி 2, இன்னொன்னு கல்கி. அட்லியோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. இந்த படம் பத்தி நிறைய ரூமர் போகுது. மோஸ்டா சல்மான் கானை வச்சு பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏஜென்ட் படத்தோட தமிழ் ஓடிடி பத்தி கேட்டிருக்காரு. ஏற்கனவே தமிழ்ல இது ஓடிடில இருக்குன்னு நினைக்கிறேன். சோனி லிவ்ல
இந்தியால பாப்புலரான மூவிஸ்ல தமிழ்ல 2.0, தெலுங்குல பாகுபலி, கன்னடத்துல KGF 2, ஹிந்தில தங்கல் அண்ட் ஜவான். ஆனா மலையாளத்துக்கு மூவிஸ் இல்லன்னு சொல்லிருக்காரு. இல்லன்னா சொல்ல முடியாது. 2018 மூவி மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் இருக்கு. கோட் படத்தோட OTT பத்தி கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லிருக்கேன். அடுத்த மாசம் இது OTTல வந்துரும். பிரியங்கா மோகனோட லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிரதர் மூவில இருக்காங்க, ஓஜி மூவில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் பெருசா இருக்கு. சோ நான் கொஸ்டின் படிச்சு காட்டல, ஆன்சர் மட்டும் சொல்றேன். ஒரு படம் பட்ஜெட்டை டபுளா வசூல் பண்ணாதான் பிளாக் பஸ்டர்ங்கிறது. அதெல்லாம் இப்போ எப்படின்னா ஒரு படத்தை எவ்வளவு விலைக்கு வித்திருக்காங்க, அது அதுல எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு, அதை வச்சுதான் பிளாக் பஸ்டரா ஹிட்டான்னு சொல்ல முடியும். அதான் இப்போதைக்கு நடக்கிறது. ஃபர்ஸ்ட் இல்ல 2.0க்கு நான் சொல்லிடுறேன். 2.0க்கு 800 கோடி வசூல் சொல்றீங்க. ஆனா ட்ராக் ரிப்போர்ட் 664 கோடி தான், 800 கோடி இல்ல. இந்த பக்கம் கோட்டுக்கு பார்த்தோம்னா அவங்க என்ன விலைக்கு வித்தாங்களோ அதை நிறைய இடத்துல பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு. சோ படம் ஹிட் ஸ்டேஜுக்கு நிறைய இடத்துல போயிட்டு ஒரு சில இடம் மட்டும் பிரேக் ஈவன் பண்ணல. அதனால ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது சொல்லுவேன். சோ படம் பிளாக் பஸ்டராங்கிறது ப்ரொடக்ஷன் பிளாக் பஸ்டர்னு சொல்றாங்க. இங்க ட்ராக் ரிப்போர்ட் வரும்போது நான் சொல்றேன் படம் ஹிட்டா பிளாக் பஸ்டரானு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சூர்யா 41, 43 மூவிஸ எப்ப திரும்ப பண்ணுவாருன்னு கேட்டிருக்காரு. அது அவ்வளவுதான் நினைக்கிறேன். திரும்ப ரிவர்ஸ்ல வர வாய்ப்பு இல்ல. சைரன் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. டீசெண்டா தான் போச்சு. நான் வசூல் ரிப்போர்ட் தேடி பாக்குறேன், இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். அமரன் படம் கன்ஃபார்மா தீபாவளிக்கு வருமானு கேட்டிருக்காரு. கண்டிப்பா தீபாவளிக்கு வந்துரும். கங்குவால பிரசன்ட் பொர்ஷன் தான் அதிகம்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்ல பீரியாடிக்கல் பொர்ஷன் தான் அதிகம். ஒரு சில கமெண்ட்ஸை வீடியோ கடைசியில விட்டுட்டு போறேன்ல, அதுக்கு ஒரு தனி வீடியோ போட சொல்லி கேட்டிருக்காரு. நான் கமெண்ட்ஸ் அளவுக்கு அதிகமா வந்து விட்டுட்டு போல. ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு அப்டேட் இல்ல, நிறைய கமெண்ட்ஸ் ரிப்பீட்டட் கமெண்ட். ஸோ அதனாலதான் விட்டுட்டு போறேன். சர்வர் சுந்தர படம் பத்தி கேட்டிருக்காரு. படம் இப்போதைக்கு வர மாதிரி இல்ல. மகாராஜா படம் இன்னும் தியேட்டர்ல போகுதான்னு கேட்டிருக்காரு. அது என்னன்னு தெரியல. நேத்து அவங்க போஸ்டர் விட்டாங்க, நான் போட்டேன். ஏதாச்சும் ஒரு சில தியேட்டர்ல மட்டும் ஓடி இருக்கும். இந்த கமெண்ட் பண்ணவர் எனக்கு இன்ஸ்டாலே மெசேஜ் பண்ணுங்க. கடைசி உலகப்போர் படத்துக்கான ரிவ்யூ கேட்டிருக்காரு. நான் இது இன்னும் பார்க்கல. பார்த்தவங்க கிட்ட கேட்டேன், படம் டீசெண்டா இருக்குன்னு சொன்னாங்க. சோ ஃபர்ஸ்ட் லப்பர் பந்து பாருங்க, அதை பார்த்துட்டீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த கேள்விக்கு என்ன பதில நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஆனா டெய்லி இவர் கமெண்ட் பண்ணி நான் சொல்லவே இல்லைன்னு சொல்றாரு. நான் எந்த ஹீரோட தனிப்பட்ட ஃபேனும் கிடையாது, எல்லாருமே எனக்கு பிடிக்கும். DC மூவிஸ் அப்டேட்டை கேட்டிருக்காரு. பெருசா ஒன்னும் இப்போதைக்கு வரல, நான் வந்தா சொல்றேன். STR 48 படம் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு கேட்டிருக்காரு. அதே ஸ்டேஜ்ல தான் இருக்கு, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ். இதே அப்டேட் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு. STR 48 அப்டேட் எங்கடான்னு. நான் எவ்வளவு டீசெண்டா பேசுறேன், ஆனா இவரு எனக்கு கொடுத்த மரியாதை தான். இது எனக்கு புதுசு இல்ல, நிறைய பேர் திட்டிருக்காங்க. ஆனா இவரு ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வீடியோஸை பார்த்தவரு திடீர்னு அண்ணன் மாதிரி மாறிட்டாரு. STR 48 அப்டேட் அவங்க கொடுக்காததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு பிடிச்ச ஒரு சில மூவிஸை நான் போடுறேன், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாருங்க. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் நந்தா. இது என்னைக்கான ஃப்ரேம்? ஏற்கனவே இந்த படம் பத்தி கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஃப்ரேமை காட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரேம் கஷ்டமா இருந்தா இந்த படத்தோட இன்னொரு ஃப்ரேம் இது. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.